Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேஷன் அவங்ககிட்டே தொடங்குறேன். இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பீகார் தேர்தல்களும் சூடு பிடித்து ஆரம்பிச்சிருக்குது. எப்படி இருக்குது பீகார்? தேஜஸ்வி யாதவ் வந்து காங்கிரஸ் சீட் ஷேரிங் முடிஞ்சதும் அறிவிக்கப்படுவாருங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். காங்கிரஸ் கழிஞ்ச முறை ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவாக இருந்தனால தான் ஆட்சிக்கே வர முடியல தேஜஸ்வி யாதவ். அதே வேளையில் அதற்கு பெரிய நிகழ்வுகளில் ராகுல் காந்திக்கு இமேஜும் வளர்ந்துருக்குது. அவரும் பெரியார் இங்கே அரசியலுக்கு வராமல் செய்த ஒரு இஷ்யூவை துணிஞ்சு பாஜகவுக்கு எதிராக எஸ்சிபிசி மைனாரிட்டி ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் 50% மேலே இது போகணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, நீதித்துறையில் இடஒதுக்கீடுன்னு ஒரு ஸ்ட்ராங் இஷ்யூவை பிடிக்கணும்னு அந்த பீகார் சென்ட்ரிக்கான ஒரு இஷ்யூவையும் அவர் பிடிக்கும்போது காங்கிரஸுக்குள்ள அந்த ஷேர் ஆஃப் சீட்ஸை வந்து அவங்க வாங்கிக்கிட்டு தேஜஸ்வியை சிஎம்மாக சொல்கிறாங்க. இதில் மை ஸ்ட்ரென்த் முஸ்லீம் யாதவை தாண்டி இந்த மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி விஏபி பார்ட்டி சகானிங்கிறவரை டெப்டி சீஃப் மினிஸ்டராக அவங்க சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுறது தான் பாஜகவுக்கு காடை எடுத்தே பாஜக கிட்ட ப்ளே பண்ணுறாங்க. இதில் என்ன லாஜிக்? பாஜக வந்து அங்கே அப்பர் காஸ்ட் பார்ட்டி, அவங்க ஒரு ட்ரைபலை டெப்டி சீஃப் மினிஸ்டராக சொன்னாங்க. இன்னொரு மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்காரரை கிஷோர்னு ஒருத்தரை அவரை டெப்டி சீஃப் மினிஸ்டராக சொன்னாங்கன்னு சொல்லும்போது அதே காடை இவங்க வந்து இன்னொரு எண்ணிக்கை பலம் கொண்ட ஒரு ஃபிஷிங் கம்யூனிட்டியை வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க. அவங்க டாடி டாப்பரையும் ஒரு ட்ரைபலையும் சொன்னாங்க. இங்கே நாயுடுவுக்கு வந்து கவுடு பேக்கிங்னா அவருக்கு வந்து கொல்லாஸ் யாதவ் பேக்கிங்கிற மாதிரி இன்னொரு புது பேக்கிங்கையும் இவங்க காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் எடுத்திருக்காங்கன்னா இது அமித்ஷா வந்து 100% கம்யூனிட்டிஸை திரட்டி தான் அஸ்ஸாமை கைப்பற்றினார், ஹரியானாவை கைப்பற்றினார். மகாராஷ்டிராவிலையும் பாஜகவை மாலி, தங்கர், வஞ்சாரா, பிராமின், நம்ம தமிழ் லிங்குவிஸ்டிக்கெல்லாம் சேர்த்து ஒரு இதில் பவர்ஃபுல்லாக்குனாருங்கிற மாதிரி அதே பிளேயை வந்து தேஜஸ்வியும் ப்ளே பண்ணுறாரு. 58 யாதவர்களை கடிஞ்ச முறை கேண்டிடேட்டாக நிறுத்தினவர் இப்போ 50 யாதவ தான் கேண்டிடேட்டாக போட்டிருக்காருன்னா அந்த 8 இடத்தையும் ஒரு ஸ்பேஸ் இல்லாத அண்டர் ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய கோரிங்கிற குஷ்வாகா கம்யூனிட்டிக்கு அதை கொடுக்குறாரு. ஸோ ஒரு காஸ்ட் ரீதியான ஒரு இதை என்டிஏக்கு வந்து ஒரு டிட் ஃபார் டேட்டுங்கிற அளவுக்கு ஒரு சரியான ஃபைட்டை இந்தியா பிளாக் வந்து கொடுக்குறாங்க. என்டிஏ பொறுத்தளவில் அவங்க அங்கே 2வது போல்ஸு பிஜேபி, 3வது போல்ஸு நிதிஷ்குமார் 15% வாக்குக்கு உரியவர். அதையும் தாண்டி அவங்க இன்னொரு போல்ஸையும் அவங்க இந்த தடவை கழிஞ்ச முறை தனிச்சு நின்ன சிராக் பஸ்வானையும் அவங்க தங்களோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அலையன்ஸ் அரித்மெட்டிக்கில் இவங்க ஒரு எம்பிக்கு எத்தனை எம்எல்ஏங்கிற மாதிரி தெளிவாக கோகரண்டாக சுமூத்தாக அதை பிரிச்சுக்கிட்டாங்க. யாரும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்த லெவலில் அன்னைக்கு நிதிஷ்குமாரை காலி பண்ணுன்னு கழிஞ்ச 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நின்ன பஸ்வான் தரப்பு வந்து இன்னைக்கு கூட இருந்தே நமக்குள்ள வாய்ப்பை பார்ப்போம், மொத்தத்தில் நம்ம ஜெயித்தாதான் சிராக் பஸ்வானுக்கே வாய்ப்பு வருங்கிற லெவலில் சபடீச்சிங் இது வேண்டாம், சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இருக்குது, 29 சீட் வாங்கி அவங்க நிற்கிறாங்க. ஸோ பர்மிடபிள் அலையன்ஸுங்கிற லெவலில் அரித்மெட்டிக்கலி வந்து இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் ஜெயித்த ஒரு அலையன்ஸு. இதுக்குள்ள அந்த சைடு ப்ளஸ்ஸாக இருக்கிறது தேஜஸ்வி யாதவுக்கு அக்செப்டன்ஸு. அகிலேஷ் யாதவுக்கு அக்செப்டன்ஸ் வந்து முலாயம் சிங் யாதவை விட அப்பர் காஸ்ட் மத்தியில் அதிகம் வந்துட்டு. முலாயம் சிங் யாதவ் பழைய காக்கிஸ்டிக்கு மண்டல் கமிஷன் இந்த இதில் வந்து அந்த விரோதம் போகலைங்கும் போது அகிலேஷோட மனைவி அவரோட நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து அந்த எதிர்ப்பை வந்து டைல்யூட் ஆக்கிச்சு. அதனால தான் மக்களவையில் வந்து யூபியில் அதிக சீட்டுகள் வந்து அகிலேஷ் யாதவ் தலைமையில் இந்தியா பிளாக் வந்து வர முடிஞ்சுது. இங்கே தேஜஸ்வி யாதவ் வந்து அந்த மாதிரி தன்மை கொண்டவர் தான் இருக்கிறார். வெரி பவர்ஃபுல் ஸ்பீக்கர், கிரிக்கெட்டர், இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு மாடர்ன் முகத்தை கொடுத்தாலும் கூட அந்த கம்யூனிட்டி அங்கே வந்து 15% இருக்கிறதுனால இன்னும் அந்த கம்யூனிட்டிக்குள்ள எதிர்ப்பை தான் என்டிஏ வந்து பெரிய அளவுக்குள்ள ப்ளே பண்ணுறாங்க. இது ஒரு யாருக்கும் ஸ்வீப்புன்னு வரக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான டஃப் ஃபைட்டில் தான் கொண்டு நிறுத்துது. இந்தியா கூட்டணி லீட் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? லீடு எடுக்கிறாங்கங்கிறது வந்து நம்ம அர்த்தமெட்டிக் ஸ்ட்ரென்த் என்டிஏக்கு இருக்கனால அவுட் ரைட்டாக உடனே எடுத்துருக்க முடியாது. பட் அவங்களும் நாம்
முந்தைய தவறுகள்லேருந்து பாடம் படித்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு முஸ்லீம் யாதவையும் தாண்டி அதை சோஷியல் இன்ஜினியரிங் கொண்டு போகிறதுனாலும் சரி, இவர் எலெக்ஷனுக்கு முன்ன ப்ரீபீஸ்ன்னு இலவசங்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டை இது பண்ணும்போது செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவங்களெல்லாம் கடனை ரத்து பண்ணுறது மட்டுமில்ல, உங்களெல்லாம் நாங்கள் எம்ப்ளாயாட்டே சேர்த்துறோன்னு மிகப்பெரிய ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸை இவரும் கொடுக்குறாரு. இந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்டை இவர் கொடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அது பாஜக தரப்புக்குள்ளே வந்து சுய உதவி குழுக்கள் பெண்களெல்லாம் அரசு ஊழியராட்டு மாற்ற போகிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு ஜெர்க்க கொடுத்துருக்குது. தேஜஸ்வியோட அந்த 30,000 கண்டிப்பா ஊதியம் நிரந்தர பணி இது வந்து கொடுத்துருக்கு. இது வந்து அவர் அரசாங்கத்தில் இருந்து அவர் பண்ண இதுக்கு ஒரு எதிர்வினையாட்டு இவர் ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ஓட்டர்ஸுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் ஆகி ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்டர்ஸ் ஆட்டு அவரை கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ லாஜிக்காக வச்சாலும் கூட ஒரு 30 தொகுதிகள் கிட்டத்தட்ட நட்பு ரீதியிலான போட்டி அப்படின்ற இடம் இந்தியா பிளாக்ல இருக்கும்பொழுது அது ஒரு பின்னடைவை உருவாக்கும். கண்டிப்பாக அது பின்னடைவு தான். அது அந்த பின்னடைவு எதனால் வருதுன்னா, தே ஆர் அவுட் ஆஃப் பவர். பிஜேபிட்ட அந்த பின்னடைவு ஏன் இல்லைன்னா, தே ஆர் இன் பவர். அதிகாரத்தில் இருக்கனால ஒரு எம்பிக்கு 6 எம்எல்ஏ அப்படியே அவங்க முடிச்சிருக்காங்க. இப்போ அங்கே வந்து 6 செல்ல தொகுதியில் 7 இருக்கும். ஆவரேஜாக 6 முடிச்சுக்கிட்டாங்க. இவர் சிராக் பஸ்வான் 5க்கு 29 தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ நல்ல தொகுதிகள் அவரும் வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது அங்கே சீட் ஷேரிங் வந்து அதிகாரம் முடிவு பண்ணுது. ஸோ இதை விட ஜாஸ்தி வேணும்னு கேட்டால் அதில் ரிவோல்ட் பண்ணுனா சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட்டு அதை விடாண்டா அது பவர் 29 வரை இருக்கக்கூடிய ஒரு பெரிய பவருங்கிறதுல அவங்க இதை அமனபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க அப்படி இல்லை. இதில் நம்ம கொஞ்சம் தேஜஸ்வி கிட்ட விழுந்தோம்னா அடுத்தால பார்லிமெண்ட்டில் நம்மளை அடிச்சிருவாங்க. இப்போ நம்ம அதிகாரத்தில் இல்லாமல் தான் தேஜஸ்வி தரப்பு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2009 நம்மளை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினச்சி பண்ணும்போது இவர் மன்மோகன் சிங் தலைமையில் நாம் எமர்ஜ் ஆனோம். அப்போ அவங்க பின்னடைவு சந்திச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குன்னு சொல்லும்போது இங்கே 3 சக்திகள், 2வது ஃபோர்ஸு, 3வது ஃபோர்ஸு, பஸ்வான்ங்கிற ஒரு டிசிசிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது காங்கிரஸ் இல்லாமல் தேஜஸ்வியால் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 70 சீட்டு வாங்கி ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைஞ்சாலும் நம்ம மஸ்ட்டுங்கிறத காங்கிரஸ் அதில் ப்ளே பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியில் பெரும்பாலும் தலித்துகள், பட்டியல் சமூகம், இஸ்லாமியர்களுக்கு அதிகமான இடங்கள் ஒதுக்கப்படலை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. 4 இஸ்லாமியர்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ பிசி வந்து ஒரு 51, இபிசி வந்து ஒரு 49ன்ற லாஜிக் வந்து பின்னடைவு ஏற்படுத்துமா பாஜகவினுடைய என்டிஏ? முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நிதிஷ்குமார் நாளைக்கு தேஜஸ்வி கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் முஸ்லீமுக்கு நான் எதிரிங்கிற ஒரு தோற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மட்டும் 4 முஸ்லீமுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. மற்றவங்க முஸ்லீம் ஓட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள், ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து எல்லா மக்களுக்கும் இருக்குது, முஸ்லீமுக்கும் அது சென்றடையுது. இதை மையமாக வச்சு நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கிற அதை தான் கிரிராஜ் சிங் ஏறக்குறைய ஒரு 70 தொகுதிகள் கிட்டத்தட்ட பீகாரில் வந்து இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடியது. அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க? அதை எப்படி அவங்க வந்து சமப்படுத்துவாங்க வெற்றிக்கு என்டிஏ? அந்த ஓட்டு வராதுங்கிற லெவலில் தான் இவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டை பிரிச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது சைலண்ட் காஸ்ட் பார்ட்டி தான். அது வெளிப்படையாக அவர் பொதுத்தளம் சொன்னாலும் அமைதியான ஒரு ஜாதி கட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஜாதி கட்சியால் தனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு ஒரு அப்பர் பனியா ஷாங்கிறவரை வந்து அமித்ஷா பார்த்துட்டாரு. ஒரு திவாரி, ஒரு பிராமினை வந்து கூப்பிட்டு பார்த்துட்டாரு. ஒரு சின்ஹா, ஒரு பூமிகார் பிராமின், கோபால்கஞ்சில் பூமிகார் வந்து ஒரு கோபால்கஞ்சில் கேண்டிடேட் ஆனவர், அவரை பார்த்துட்டாரு. இன்னும் பிரசாந்த் கிஷோரோட கேண்டிடேட்ஸை வந்து பாஜக வந்து வளைக்கிறது, ஆஃப் பண்ணுறது, பிஜேபியில் சேர்க்கறது வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பீகார் அரசியல் மண்டல் எழுச்சிக்கு பிறகு லாலு யாதவ் ப்ளஸ் நிதிஷ்குமார், யாதவ் வெர்சஸ் குர்மிங்கிற ஒரு அரசியலுக்குள்ளே போயிட்டு, யாதவ்ங்கிறது நமக்கு தெரியும், அந்த ஊரில் இங்கே நம்ம மைனாரிட்டியாக பரவலாக இருக்கக்கூடிய ஜாதி, அங்கே அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரும்பான்மை ஜாதியாக இருக்கக்கூடியவங்க. அவருக்கு போட்டியாட்டு நம்ம ஊரில் முக்குலத்தோர் மாதிரி, கள்ளர் மரம் மாதிரி, கோரி, குர்மி, நிஷாக்குன்னு 3, தனுஷ்குன்னு 3 ஜாதிகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பை நிதிஷ்குமார் பண்ணும்போது இந்த அரசியல் யாதவுக்கும் குர்மிக்குமா மாறிடுச்சு. இதில் பாதிக்கப்பட்டது மைதிலி பிராமின்ஸ், தோஸ் ரூல்டு பீகார் ஒன்ஸ், தென் பூமிகார்ஸ், கிருஷ்ண சாஹி, கயஸ்தா, கிருஷ்ண சின்ஹா. இந்த அப்பர் காஸ்ட் வந்து அந்த இடத்துக்குள்ள அவங்க ஒரு பின்னடைவை, அரசியல் அதிகாரத்தில் பின்னடைவை சந்திக்கிறாங்க. பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போகுது. அவங்களுக்கு ஒரு முகமாட்டு இவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வரும்போது
அது அவரை பாதிக்கும் இவரை பாதிக்கும்னு சொன்னாலும் இப்போ களத்தில் பிஜேபியை தான் பாதிக்கும்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் பாண்டேயோட சன் சிவராஜ் கட்சி கேண்டிடேட்டை நிற்க விடாமல் அவங்கள பிஜேபியில் எடுக்கக்கூடிய வேலையை பிஜேபி செய்கிறாங்கன்னா அப்பர் காஸ்ட் கன்சால்டேஷன் நமக்கு தேவை. ஸோ அதற்காக நம்ம முஸ்லீம் கேண்டிடேட் கூட கொடுக்காண்டாம். ஸோ இந்த அப்பர் காஸ்ட் மத்தியில் பிஜேபி என்ன மெசேஜ் கொண்டு போகிறாங்கன்னா ராகுல் சொல்லக்கூடிய அர்பன் நக்சல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப இதுவரை இந்திய அரசியல் யாரும் சொல்லாத அளவுக்கு ஹார்ட்கோராக எடுக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு பாதிப்புங்கிறத சொல்கிறாப்புல. ஸோ அவங்கள கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையை தான் பிஜேபி பண்ணுறாங்க. நம்மளோட கோர் ஓட்டை முதல்ல கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஓட்டுக்கு போவோங்கிற இதை தான் அவங்க பார்க்குறாங்க. ஃபைட்டு ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். எல்லாரும் எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்துகிறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸோட பங்களிப்பு பிஜேபிக்கு இதில் ரொம்ப தேவை. யாதவ் அல்லாத மற்ற இந்துக்கள் மத்தியில் அதிக போலிங்க ஒரு 65% போலிங் இருக்குதுன்னா பிராமின்ஸ் வந்து 75% போல் பண்ணணும், பூமிகார் வந்து 75 பண்ணணும். 10% பிஜேபி சென்ட்ரிக்கா உள்ள கம்யூனிட்டிஸ் வந்து அதிகம் போல் பண்ணாதான் இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியுங்கிறதும் ஒரு உண்மையாக இருக்குது. இதற்கு ஆர்எஸ்எஸோட முழு ஒத்துழைப்பும் இந்தியா ஃபுல்லாக உள்ள ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் இருந்து போலிங்கை அதிகப்படுத்த வேண்டியதும் அவசியமாகுது. ஏன்னா முஸ்லீம் போலிங் வந்து இந்த முறை காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். யாதவர்களை பொறுத்தவரையில் அதிகாரத்தை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை உருவாக்குமா? வெற்றிங்கிறது வந்து நான் அதுக்குள்ள கன்க்ளூஷனுக்கு நான் போக விரும்பலை. யார் யார் எப்படி எந்த அளவுக்கு நோ ஸ்டோன் அன்டச்சுங்கிற மாதிரி எல்லா ஆயுதங்களையும் எடுத்து எந்தெந்த வகையில் எல்லாரும் ஃபைட் பண்ணுறாங்கங்கிற அந்த இதை தான் இன்னைக்குள்ள லெவலில் பிரேமா பேசியா முதற்கட்ட கருத்தாட்டு நான் முன்வைக்க விரும்புகிறேன். இது மிகப்பெரிய ஒரு பேட்டலாக இருக்கும். ஆர்எஸ்எஸோட பங்களிப்பு பாஜகவுக்கு ரொம்ப தேவை. குறிப்பாக முஸ்லீம் யாதவ் போலிங் ஹெவியாக இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்டிஏக்கு வாக்களிக்கக்கூடிய சமூகங்களோட போலிங்கையும் சமன்படுத்துறதும் தாண்டி போக சேரலன்னு தான் என்டியோட வெற்றி இருக்குது. அதுக்கு இந்தியா ஃபுல்லாக உள்ள ஆர்எஸ்எஸ் கேடர்ஸோட அவசியம் பாஜகவுக்கு இருக்கு. பேசலாம்.